ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபிஷ் அக்வாரியம். நம்மளோட அக்வாரியம் டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நேச்சுராக ஒரு செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். ஸோ அது எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் உங்கள்கிட்ட வந்து சாயல் இதெல்லாமே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பாட்டில் கூட வந்து லைவ் பிளான்ஸ் வந்து உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம க்ளோத் பண்ணலாம். ஸோ அது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி வந்து ஒரு பாட் எடுத்துக்கிட்டோம். ஸோ அதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பாட்டமில் வந்து உங்கள்கிட்ட கோகோ பீட் இருக்குது அப்படின்னா அதை வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா தேங்காய் மட்டையோட நார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நாரை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்குது, சாயல் கீழே உழுகுது அப்படிங்கிறனால நம்ம ஃபிஷ் நெட் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி மெஷ்ஷு வந்துருக்கும், கிடைக்கும், கடையிலே தனியாக கிடைக்கும். அப்படி இல்லைனா கொசு வலை இருக்குது பார்த்திங்களா, அதையுமே வந்து நீங்கள் எடுத்து வந்து கீழே வந்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கு கீழே நான் சொன்ன மாதிரி அந்த கோகோ பீட்டோ இல்லைனா வந்து தேங்காய் மட்டையோட அந்த நாரை வந்து நல்லா கழுவி அதில் இருக்கிற அந்த இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டரில் வந்து கலரேஷன் வரும், அதில் ஃபுல்லாக நல்லா கழுவி காய வச்சிங்கன்னா அதை வந்து கீழே வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஸ்டோன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்டோன்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, ரூட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம டேங்க்குள்ளே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து கீழே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன ஸ்டோன்ஸ் வந்து நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அக்வாரியம் சாயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நார்மல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில அக்வாரியம் பிளான்ட்ஸ் வந்து நீங்கள் வளர்த்தலாம். மற்ற சாயில் யூஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்து வளர்த்தலாம், ரூட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து நான் வந்து உள்ளே வந்து மேலே வந்து ஃபுல்லாக வந்து போடுறேன். இது எப்படி பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃப்ளாட்டாக பண்ணாமல் பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட்டாகவும் பாட்டம் சைடில் வந்து கொஞ்சம் டவுனாகவும் இருக்கிற மாதிரி பண்ணினீங்க அப்படின்னா அந்த லைவ் பிளான்ட்ஸ் வளர்ந்து வரும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து ஹைட்டாகவும் முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகவும் வரும். நம்ம அதை ட்ரிம் பண்ணி விடும்போது பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மவுண்டைன் செட்டப் மாதிரி வந்து நமக்கு வந்து வரும். ஸோ இதை டேரெக்டாக வந்து டேங்க்லேயே ஃபுல்லாக கொட்டி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அந்தளவு உங்கள்கிட்ட சாயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து இது ஒரு டெம்பரரி செட்டப்பாக தான் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். இது வந்து நமக்கு நல்லா க்ரோத் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் சைடில் எல்லாமே சாயில் போட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து எல்லா லைவ் பிளான்ட்ஸ் வந்து வாங்கி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைவ் பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எப்படி பர்ச்சேஸ் பண்ணோம் அந்த வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்குது, பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃபுல் மட்டத்துக்கும் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வச்சிட்டோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, பேக் சைடில் வந்து ஹைட்டாகவும் பாட்டம் சைடில் வந்து ஸ்லோப் கம்மியாக இருக்கிற மாதிரி வச்சிடணும். இந்த அக்வாரியம் சாயில் கூட பார்த்திங்கன்னா சின்ன ஸ்டோன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அதுவும் வந்து நமக்கு ப்ராப்ளம் இல்லை. என்ன அப்படின்னா, நம்ம வந்து பிளான்ட்ஸ் வந்து இதில் வந்து நட்டு வைக்கிறோம் அப்படின்னும்போது அந்த வாட்டர் ஃப்ளோ, அதாவது ஏரேஷன் வாட்டர் ஃப்ளோ எல்லாமே ஃபுல்லாக உள்ள வரைக்கும் இருந்தால் தான் ரூட் வந்து கீழே வந்து போய் பிடிக்கும். ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இந்த பிளான்ட்ஸ்லாம் வாங்கி இப்போ நான் அதை என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டேங்க்குள்ளே வச்சுட்டு உள்ளே வந்து அதை வந்து ஒன்றா வந்து நட்டு வச்சுட்டேன். அடியில் வந்து பின்னாடி சைடு பேக் சைடில் வந்து லைட்டாக தூக்கியிருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, அடியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கேப் இருக்கும். ஸோ கேப் இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கிற ரூட்லாமே வந்து அந்த வழியாக ஃப்ளோ ஆகிறதுக்காக வாட்டர் தேடி போகும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஆகும். ஸோ இதோட ஃபுல் அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த லைவ் பிளான்ஸ் எல்லாமே எங்கே வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் நம்ம ஃபிஷஸ் இன்னும் ஆட் பண்ணலை, நம்ம டேங்க் செட்டப் பண்ணி இதை வந்து செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து இந்த ட்ரே வந்து தெரிஞ்சிட்டு இருக்குது பார்த்திங்களா, அந்த ட்ரே வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம வந்து கொஞ்சம் செட்டப் எல்லாமே சேஞ்ச் பண்ண போகிறோம். இது இல்லாமல் ட்ரஃப்ட் அவுட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உள்ளே வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்க்குறதுக்கு நம்மளோட டேங்க் வந்து லுக் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்து என்ன ஃபிஷ்ஷஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.